ஹாய் மக்களே, ஹாய் அமர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ கார் பலினோடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஓகே, நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்களாம்ல, கார் ரிவ்யூ போடுங்க கார் ரிவ்யூ போடுங்கன்னு. நீங்க கமெண்ட் பார்க்கல? நானும் தான் பார்த்தேன், என்கிட்ட கேட்டீங்க. ஸோ இந்த பிள்ளை வந்து என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன், ஓகேவா? முக்கியமா உங்களுக்காக தான் இந்த ரிவ்யூ. எதுக்காக இந்த வீடியோ இத்தனை நாள் தள்ளி போச்சுன்னு தெரியல. வாங்கி இப்போ 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. 1 மந்த்தா ஆகலையா? இருக்காது. சரி, ஓகே. அப்புறம் நாங்கள் வந்து இஎம்ஐ அமௌண்ட் எல்லாத்தையும் சொல்லிடுவோமா? இல்லை, அதெல்லாம் வந்து கடைசியாக சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து காரோட ரிவ்யூ என்ன, காரை சுற்றி பார்ப்போம், ஓகேவா? காரோட ரிவ்யூ என்ன, காரில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு, ஸோ கடைசியாக வந்து காருக்கு என்ன ரேட்டு, ஸோ என்ன நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம், என்ன அமௌண்ட் கொடுத்தோம், என்ன டியூ அப்படிங்கிறத வந்து காருக்குள்ள உட்காந்து பேசி முடிச்சிடலாம், ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம காரோட மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலினோ சிக்மா பேஸ் மாடல். நம்ம வந்து பேஸ் மாடல் தான் எடுத்தோம். ஸோ டாப் மாடலும் எடுக்கலை, மிட் மாடலும் எடுக்கலை. நம்ம எடுத்தது வந்து ஸ்டார்டிங் பேஸ் மாடல் தான் எடுத்தோம். ஸோ பேஸ் மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த சில்வர் க்ரோம் வராது. ஸோ நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வைக்கணும். நான் வந்து வைக்கலை. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்குது, ஆனால் வச்சிருவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மற்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரியது இல்லை. அதே மாதிரி இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டில் வந்து அந்த 3 டாட் வரும், எல்இடி டிஆர்எல் மாதிரி வரும், அது வந்து இல்லை. ஸோ ப்ரொஜெக்டர் வந்து வந்துருச்சு. ப்ரொஜெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ பல்ப் இருக்குல்ல, எல்லோ பல்ப் தான் வரும். நான் வந்து அந்த எல்லோ பல்பை எடுத்துகிட்டு எல்இடி வந்து மாற்றிட்டேன். அந்த எல்லோ பல்ப் வந்து அந்தளவுக்கு பிரைட் இல்லை பார்க்குறதுக்கு, அதனால் வந்து எல்இடி வந்து மாற்றிட்டேன். அப்புறம் வேறு இந்த டாப் மாடலில் வந்து இந்த ஃபாக் லேம்ப் வந்துடும். இது வந்து ஃபாக் லேம்ப் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம தேவைன்னா மாற்றிக்கலாம். கண்டிப்பாக தேவை தான் படும். மழை டயத்தில் நம்ம அமௌண்ட் இருக்கும்போது கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிக்குவோம். பலினோவில் பேஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலருமே அவைலபிள். ஸோ நீங்கள் எந்த கலர் வேணுனாலும் வாங்கிக்கலாம், அதே மாதிரி சீக்கிரமும் கிடச்சிரும். அப்புறம் பேஸ் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர், இதுக்கு அடுத்த மாடலேருந்து இந்த இண்டிகேட்டர் வந்து மிரர்லேயே வந்துடும். அதே மாதிரி வந்து பாடி கலரில் வந்து இந்த மிரர் வந்துடும். ஸோ பேஸ் மாடல் வந்து பிளாக் கலரில் தான் வரும். அதே மாதிரி இண்டிகேட்டர் வந்து இங்கே தான் வரும், இதில் வராது. ஸோ நம்ம வேணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த மிரரை வந்து டாப் மாடல் ரேஞ்சுக்கு மாற்றிக்கலாம். ஆனாலும் இந்த மிரர் இங்கே தான் இருக்கும். அது ஒன்று மட்டும்தான் வந்து எனக்கு வந்து இந்த அவுட்டரில் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம். ஏமா நீ ஏதாவது பேசுமா, ஏதாவது சொல்லு, உன்னோட விருப்பத்தையும் நீ சொல்லலாம். கேமரா எடுக்கிறேங்கிறக்காக நீ பேசாமலே அப்படியே சைலண்டாக ட்ரைபாட் மாதிரி இருக்க வேணாம். இல்லைங்க, நீங்கள் ஏதாவது மறந்துட்டீங்கன்னா ஞாபகப்படுத்துவேன். அப்படியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் வைப்பர், இந்த ரெயின் வைப்பர் வந்து நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் வச்சேன், அந்த க்ரோமோட சேர்த்து. ப்ரைஸ் அந்த ப்ரைஸையாவது சொல்லுங்க. நீங்கள் வந்து இல்லை இதெல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வைக்கும்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சேர்த்து மொத்தமாக வச்சேன். அதனால அதோட ப்ரைஸஸ் வந்து எனக்கு என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியல. நான் ஒவ்வொன்றும் தனித்தனி முறையாக வச்சிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இப்போ வந்து இந்த லைட் வந்து மாற்றுறோம், அதுக்கப்புறம் அது வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் லைட் இருக்கு பார்த்தீங்களா உள்ள, அது ஒயிட் மாற்றிருக்கேன். எல்லோவில் தான் வரும், அதுவும் ஒயிட் மாற்றிருக்கேன். அப்புறம் வந்து இந்த க்ரோம் இருக்குல்ல, சில்வர் க்ரோம், இது ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் போட்டேன். இது அப்புறம் இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் வரும். இது வந்து டோரோட கலரில் வராது, பிளாக் கலரில் தான் வரும். சில்வர் கலரில் நம்ம வந்து க்ரோம் வச்சுருக்கோம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஆமாம், இது வந்து நம்ம ப்ளூ கலருக்கு வந்து இந்த சில்வர் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டாக ரொம்ப அழகாக தெரியுது, ரொம்ப எடுப்பாக இருக்கும், நல்லா இருக்கு பார்க்க. ஓகே, அப்புறம் அவர் வந்து பிளாக்கான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தால், ஆனால் அதுக்கு வந்து பிளாக் தான் நல்லா இருக்குது. நான் இந்த ஒரே ஒரு லைட்டுக்காகவும் இந்த இதுக்காகவும் இன்னொரு விஷயம் அந்த உள்ளே போய் காட்டுறேன். அந்த ஸ்டேரிங் மவுண்டில் வந்து அந்த ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் வரும், அதுக்காகவும் தான் சரி டெல்டா வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் அது வந்து இதை விட ஒரு 1 lakh வந்து எக்ஸ்ட்ரா. ஆமாம், 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா. பட் ரியர் ஏசி அதுலேயும் கிடையாது, டாப் மாடல் மட்டும்தான் ரியர் ஏசி. அதே மாதிரி சீட்டு ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து அதுலேயும் கிடையாது. ஸோ அலாய் வீல் அதுலேயும் கிடையாது. வீல் சொல்லிடுங்க, வீல் சொல்லிடுமா? வீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, 185 60 65 R15 வந்து அப்போலோ பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அலாய் வராது, ரிம் டைப் தான் வரும். ஓகே, என்ன போட்டிருக்கோம், கவரா கேப்பா? இந்த கேப், ரிங் கேப். இது வந்து அது வந்து ஒரு அலாய் வீல் மாடல் மாதிரி, இது நல்லா இருக்கு. இது வந்து எனக்கு வந்து ஷோரூம்லேயே கொடுத்துட்டாங்க அக்சசரிஸில். இதுவும் கீழே கட்டுங்க. அந்த என்ன சொன்னீங்களே, தப்பா சொன்னாலும். அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து டாப் மாடலில் வந்து 16 inch வரும். ஸோ டெல்டா மாடல்லையுமே வந்து 16 inch வராது, 15 தான் வரும். டாப் மாடல் மட்டும்தான் 16 inch வரும். ஓகேவா, அலாயோட. ஸோ நம்ம அலாய் வீல் மாற்றணும் அப்படின்னா இந்த டயர் தேஞ்சதுக்கப்புறம் அலாய் வீல் மாற்றுவோம். அப்போ தான் வந்து 16 inch டயரும் போட்டு
16 இன்ச்சில் அலாயும் மாற்ற முடியும். அதனால் இது அந்த வரைக்கும் கீழே வச்சிருக்க அந்த இது வந்து டோர் பீடிங். இது வந்து கார்லேயே கொடுத்துட்டாங்க. கார் வரும்போது இது வந்து ஷோரூம்ல பண்ணாங்க. நல்லா இருக்கு, ஆனா பார்க்க சூப்பரா இருந்துச்சு. இந்த டோர் பீடிங்கு அழகா இருக்கு. ஓகே, நான் இங்க இருக்கிறது அப்படியே தெரியுது. சரி வா. சரி, நெக்ஸ்ட் பின்னாடி அவ்வளோதானே. அந்த சைடு அந்த பக்கம் எல்லாம் முடிஞ்சுல. இந்த பக்கம் எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த பக்கம் இந்த சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ரொம்பவே அழகா இருக்கு. ஆமாம், இதெல்லாம் ஒரே அசசரிஸில் வந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்கில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டாப் மாடலுக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னா டாப் மாடலையும் இதே லைட் தான் இருக்கும். ஸோ இதுலேயும் அதே லைட் தான். இதில் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஸோ இதில் வந்து ஒரு சில்வர் குரோம் வந்து வைப்பாங்க. டாப் மாடலில் வந்து இதில் வந்து கேமரா வரும். ஆனால் இதில் வந்து அந்த குரோமும் வராது, கேமராவும் வராது. நான் அசசரிஸில் வைக்கலாம் பார்த்தேன். ஒரு சில இடத்துல வந்து இதில் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா இங்கேயே வச்சாச்சு. அது இருக்கிறது கூட தெரில, அங்கேயே வச்சாச்சு. அப்புறம் வேறு என்ன, இங்கே வந்து ஒரு லைட் வரும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அசசரிஸ் பண்ணுறது. அதெல்லாம் ஒயர் கட் பண்ணணும் அப்படிங்கிறனால ஒயர் கட் பண்ணி தான் ஸ்லீவ் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்ச நாள் இருக்கட்டும், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டுட்டேன். அதே மாதிரி யோசிக்கலாம் அந்த இவங்களுக்கும் அவங்க யார் ஷோரூமுக்கு நிறைய ஒரு கன்ஃபியூஷன், நிறைய ஆர்கியூமெண்ட் போச்சு. அது எதுக்காகங்க? அந்த அமௌண்ட் கட்டுவோம்ல, அது எதுக்கு? வாரண்டிக்காக. அதையும் கடைசியில் சொல்லுவோம். ஒயரை ஸ்லீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாரண்டி கவர் ஆகாது அப்படின்ட்டாங்க ஒரே பேச்சில். எப்படியா இருந்தாலும் நம்ம உள்ளே வந்து செட்டெல்லாம் மாற்றிருக்கோம். நீங்கள் உள்ளே இன்டீரியர் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்ப்பீங்க, செட்டெல்லாம் மாற்றிருக்கோம். வேறு வழி இல்லை. எப்படி தான் இருந்தாலும் இதுக்கு நான் டெல்டா மாடலே போனாலும் அதில் உள்ள ஸ்பீக்கர் சிஸ்டம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது மீடியமாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நம்ம மாத்திரா மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வந்து எதுக்கு நம்ம 1 லட்ச ரூபா செலவு பண்ணணும், எப்படியும் ஆஃப்டர் மார்க்கெட் தான் கொண்டு போக போகிறோம், 1 லட்ச ரூபா செலவு பண்ணணும்னு சொல்லி தான் நான் சிக்மாவே எடுத்துட்டேன். ஸோ இந்த இருக்கு பாருங்கள், இதில் ஒரு குரோம் வரும். அந்த குரோம் வந்து மாட்டணும். லைட் எரியாதா? இப்போ எரியாது. அந்த பிரேக் லைட் வந்து மேலே ரெட் கலர். இது டாப் மாடலில் கூட எரியாது. மேலே அந்த ரெட்டு எது? பிரேக் லைட். இது பிரேக் லைட் எரியும். இது வந்து ஸ்பாய்லர். இது வந்து கம்பெனிலே வச்சு கொடுத்துட்டாங்க. இது வந்து டாப் மாடலில் கூட எரியாதுமா. இது வந்து ஒன்லி அந்த ரிஃப்ளெக்டர் மட்டும் தான். டாப் மாடல்ல கூட இது வந்து அங்க லைட் அடிச்சாங்கன்னா இந்த பின்னாடி இந்த லைட் எரியல அப்படின்னா பின்னாடி வர லைட்டோட வெளிச்சம் பட்டு இது வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இது. ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்து அந்த சைடு போனாலும் சேம் அதே தான். இந்த அந்த பக்கம் என்னவோ அதே தான் இங்கேயும். ஸோ ஓகே, நம்ம வந்து காருக்குள்ளே போகலாமா? ஓகே. பூட் வந்து ஒரு இது மாதிரி தான். லைட்டாக பட்டன் அமுக்கி அப்படி தூக்கிவிட்டு அழகாக தூக்கிடும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் ட்ரே வந்து பேஸ் மாடலுக்கு வராது. ஸோ நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வச்சேன். எல்லாமே வைக்கும்போது ஆஃப்டர் மார்க்கெட்டில் வச்சேன். ஓகேவா? பூட்டோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 320 தெரில, எனக்கு சரியாக தெரில. அது என்னன்னு சரியாக தெரில. ஆனால் வந்து நல்ல பெரிய சைஸாக தான். நல்லா ஓகே தான். இப்போ வந்து ஒரு ஃபேமிலிக்கான லக்கேஜ் வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். என்ன கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, கொஞ்சம் இது பண்ணி தான் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீல் சைஸ் பார்ப்போமா? இந்த வீல் வேறையா இருக்கும், வேறையெல்லாம் இருக்காது. அது வந்து 15 இன்ச் வீல் வந்தால் தான் இது வேற. இந்த பாரு, உள்ள கட்டு, வீலை கட்டு. 185 65 R15 சேம் வீல். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நல்ல விஷயம், சேம் வீலே கொடுத்துட்டாங்க. ஒரு ஸ்டெப்னியோட ஸ்டெப்னி. ஆமாம், ஏதாவது ஒரு சைஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை 10 கிலோமீட்டர், ஒரு மினிமமான கிலோமீட்டர் மட்டும் தான் நம்ம ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் கம்பல்சரி வந்து நம்ம ஃபால்ட்டான டயரை வந்து ரிப்பேர் பண்ணி அதை தான் மாற்றி ஓட்டணும். இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி இதில் போட்டு இதை ஓட்டிகிட்டே இருக்கலாம். மறுபடியும் அது பிரச்சனை ஆகும்போது அதை பார்த்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுவோம், திருப்பி இங்கே வர மாட்டோம். இது வந்து நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கின ஒரு சப்பு மாதிரி ஒரு சப் ஊஃபரு. இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டேன். பழைய இக்னிஸ்லேயே வச்சுருந்தோம். ஸோ அதை மட்டும் நான் கழட்டிட்டேன். கார் கொடுக்கும்போது அதை மட்டும் நான் கழட்டிட்டேன். இதில் என்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது? ஐயோ, என்னடி எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க? அது என்னமோ பாக்ஸ். ஏண்டி உன் கையை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா? என்னதுங்க அது? என்னன்னே தெரியல. உங்களுக்கு கூட தெரியலையாங்க? வேணும் நீங்க முக்காதீங்க. அது வந்து என்னன்னு தெரியல. சும்மா இருல, கையை வச்சுக்கிட்டு அவன் இல்ல நான் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஏதோ வச்சிருக்காங்களோன்னு நினைச்சிட்டு அதை பார்த்தேன். அது என்னன்னாது கேளு, இப்படி போய் நோண்டி விட்டா பாப்பா. சரி ஓகே, அவ்வளோதாங்க. பேக் இந்த என்னதுங்க பூட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. நான் வந்து இதை டிக்கின்னு தான் சொல்லுவேன். நான் டிக்கின்னு சொன்னா அவர் சிரிப்பாரு. அதுக்காக இது ஆனா எனக்கு தெரிஞ்சு அது அப்படிதான்ப்பா சொல்லுவேன். சரி ஓகே, காரோட டிக்கி அதுதான். ஓகே, பேக் சீட் என்ட்ரி. வாமா, வர நீங்க எடுங்க. தெரியலண்ணா, பேக் சீட்டோட என்ட்ரி. ஓகேவா? ஸ்பேஸ் பாருங்க. இது வந்து
கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். இல்ல அது நான் சொல்கிறேம்மா இருமா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ள வந்து இப்போ வண்டியை வந்து ரிவர்ஸ் பண்ணி போட்டுட்டு வச்சுட்டாங்க. அவங்க வீடியோ எடுக்கிறக்க நான் ரிவர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ரிவர்ஸ் பண்ணி அதாங்க ஆஃபே பண்ணலை வண்டி. அழகாக ஒரே இதான் எடுத்து போட்டுச்சு. அந்த பிள்ளையோட பொசிஷனுக்கு இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் தான் வரும், ஒரு இவ்வளோ தான் வரும். பட் ஆனால் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, சரியான ஸ்பேஸான வண்டிங்க. அது என்ன சொல்லுவாங்க, அந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரீமியம்ங்கிறது ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, நல்லா இருந்துக்கலாம். அப்படி இல்லாமா. அப்புறம் வந்து பாருங்கள், 3 பேருக்கும் ஹெட் ரெஸ்ட்டு. இது ஒரு சின்ன ஆளுக்கு, இது ஒரு பெரிய ஆளுக்கு, இது ஒரு பெரிய ஆளுக்கு. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நானும் இன்னைக்கு தாங்க பார்க்குறேன். ஏமா அது அப்படி மேலே தூக்கலாமான்னு இப்போ தான் பார்க்குறேன். ஆமாம், சரி சரி. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு, 3 பேருக்குமே சீட் பெல்ட்டு. ஸோ 3 பேர் அழகாக உட்காரலாம். நாங்கள் 2 பேர் இங்கே இருக்கோம், ஓகேவா? நாங்கள் 2 பேர் இங்கே இருக்கோம். ஸோ எங்களோட ஸ்பேஸ் பாருங்கள். நீ அங்கே கரெக்டாக இருக்கா? அவனுக்கு கம்ஃபர்டபுளா? ஓகே. இது வந்து டிரைவர் சீட்டை விட ரொம்பவே தள்ளி தான் இருக்குது இந்த சீட்டு. ஸோ இப்போவுமே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்படியே வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. 3 பேர் வந்து எங்களுடைய பாடி கண்ட்ரோலில் இருக்க 3 பேர் வந்து சூப்பராக கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கை வச்சுக்கலாம். சீட்டு குஷனிங் நல்லா இருக்குது. சீட்டு குஷனிங் நல்லா இருக்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாப் மாடலில் சில்வர் குரோம் வந்துடும். ஸோ இதில் வந்து வராது, பிளாக் கலரில் தான் இருக்கும். அதே மாதிரி தெரியுதா, மிரர் நம்மளே இதிலே பட்டன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இக்னிஸில் வந்து இப்படி ரோல் பண்ணுவோம், அப்படி இல்லாமல் இதிலே பண்ணிக்கலாம், பட்டன்லேயே பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 1 லிட்டர் வைக்க முடியுமான்னு தெரியல, வைக்கலாம்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம்ல? வாட்டர் பாட்டிலும் சொல்லுங்கள் போதும். ஓகே, இதில் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கலாம். ஆமாம், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. அந்த பக்கத்தில் காட்டுமா, அந்த டோரில் காட்டு, வெளிச்சமாக தெரியும். இதில் வந்து இது வந்து ஒரு ஃபேப்ரிக் தான், லெதர் கிடையாது. நம்ம வேணும் அப்படின்னா லெதர் போட்டுக்கலாம். இது வந்து ப்ளூ கலர், இதுவும் ப்ளூ கலர் தெரியுதா? இது வந்து பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கலாம். ஓகே, இதுதான் வந்து டோரில் உள்ள ஃபியூச்சர். இந்த இடத்துல ஏதாவது சாக்லேட் ஏதாவது வச்சுக்கலாம். சாக்லேட் வைக்கிறதுக்குலாம் அது இல்லடி, அது வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு தான். இது இல்லையா? அப்போ அது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தான் டோரை பிடிச்சி இழுக்கணும். இதில் பிடிச்சி இழுக்க முடியுமா? இப்படி தான். அப்போ இதில் தான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்களா நீங்கள்? இல்லைங்க, சும்மா சொன்னீங்க. போங்க. ஓகே, அப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசி. அப்புறம் இதில் வந்து ஏசி வென்ட்டு வரும். டாப் மாடலில் வரும் ஏசி வென்ட்டு. இதில் வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து டாப் மாடலில் வந்து யூஎஸ்பி டைப் சி கேபிள் அதெல்லாம் வந்து இதில் வரும். இதில் வந்து 12 வோல்ட் ஜாக்ட் மட்டும்தான் இருக்குது சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு. நம்ம இதில் சார்ஜ் போட்டு ஃபோனை வேணால் தூக்கி இதில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். வேறு டாப் மாடல் இதில் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வரும். ஹேண்ட் ரெஸ்ட் வந்து நம்ம கேட்டேன், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். கண்டிப்பாக வந்து ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வைக்கணும், இல்லைனா அப்பு இதுலேருந்து அதுலேருந்து இதுக்கும் தாவிட்டே இருக்கான். ஓகே, இந்த பக்கம் அவ்வளோதான். ஒரு சின்ன பம்ப் இருக்குது. இந்த பம்பில் வந்து அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த சென்டராக உட்கார்றவங்க வந்து எப்படியும் நம்ம பாடியில் இருந்தாங்க அப்படின்னா இங்கே ஒரு கால் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கால் வந்து இப்படி வச்சுக்குவோம், அவங்க இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால் வச்சுக்கலாம். கொஞ்சம் தூரம் ஒரு 100-150 கிலோமீட்டர் வந்து போகலாம், ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப லாங் போனோம் அப்படின்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். 3 பேர் உட்காந்தா, 2 பேர் உட்காந்தா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து இது வச்சுருக்காங்க, இந்த இது பிடிச்சிக்கிறதுக்கு. ஸோ வயசானவங்க இப்படிலாம் போகிறாங்க, கொஞ்சம் வந்து குளுக்கிற மாதிரி இல்லை, டிரைவர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போட்டு ரேஸ் பண்ணாப்புல அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா அதை அப்படி பிடிச்சிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, இறங்குறது ஏறுறது மட்டும்தான். உள்ளே வர்றது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரில. பட் இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இப்படி தான் இறங்குற மாதிரி இருக்குது. அது பேக் சீட்டில் எதுவுமே தெரியல, நம்ம முன்னாடி எதுவுமே இல்லைனால டக்குன்னு இறங்கிடலாம். பட் என் சீட்டில் இருந்து இறங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு என் சீட்லேருந்து இறங்கும்போது நான் காட்டுறேன். ஓகே, வாங்க போகலாம். ஓகே, இதுதான் என்ட்ரி. என்னுடைய சீட் பொசிஷன் நான் வந்து மாற்றிட்டேன், அம்மோட சீட் பொசிஷன்லேருந்து நான் மாற்றிட்டேன். இதுதான் என்னுடைய சீட் பொசிஷன். எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இந்த கீழே வந்து ஒரு கட்டப்பையோ ஏதோ ஒரு பேக்கை வச்சுக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் எனக்கு. ஏன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? லைட்டாக ஏசி போடுவோமா, கொஞ்சம் வேர்க்கும், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குல்ல உள்ளே வச்சு. ஓகே தானே? அந்த டோர் இழுக்க முடியல, விழுந்துடாதா. என்ட்ரி உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டீஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு இதுதான் இந்த டிஸ்பிளே. ஓகேவா? இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா மோக்கோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் வச்சேன். ஸோ இந்த ஃப்ரேமோடு சேர்த்து. அப்புறம் இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து
இது வந்து ஒரு 16 17 கிட்ட என்ன வந்துச்சு. இதோட என்னென்ன இருந்துச்சு? இதோட எதுவுமே இல்லை. இதில் வந்து ரிவர்ஸ் கேமரா, இந்த செட்டு 2 ஜிபி 64 ஜிபி மெமரி இன்பில்ட்டு, அப்புறம் வந்து இந்த ஃப்ரேமு, பின்னாடி ரிவர்ஸ் கேமரா. ஓகேவா? அப்புறம் இதான் வந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம கண்ணில் படுறது இந்த ஒரு சிஸ்டம். இது வந்து ஆட்டோமேட்டிக் வச்சோம் அப்படின்னா தெரியுதா, அதுவே வந்து உள்ள டெம்பரேச்சர் வந்து அதுவே கூல் பண்ணும். ஓகே, இந்த ஃபேன் ஸ்பீடு மட்டும் கூல் பண்ணுது, எனக்கு தெரிஞ்சு ஃபேன் ஸ்பீடை மட்டும் கூல் பண்ணுது. ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம தான் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்படி பண்ணிக்கலாம், நமக்கு எந்த எவ்வளோ டிகிரிஸ் வந்து உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆட்டோமேட்டிக்கிறது வந்து இந்த ஃபேன் ஸ்பீடை வந்து நம்ம கூலிங் தகுந்த மாதிரி நம்ம கேபின் வந்து எவ்வளோ சீக்கிரம் கூல் ஆகணுமோ அது சீக்கிரம் வந்து பாருங்கள் டவுன் ஆகுது, அதுவே டவுன் ஆகும். இப்போ வெயிலாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வெயிலில் இருக்குது வண்டி அப்படின்னா போட்டோன்னே சல்லுன்னு ஃபுல்லாயிரும். இப்போ வெயிலே இல்லை, நான் வந்து ஆட்டோ ஏசி தான் வச்சுருக்கேன், ஆனால் ஃபேன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், அவ்வளோதான் ஃபேன் ஸ்பீடு. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலலாம் வந்து ஒரு சின்ன இது வரும் டாப் மாடலில், நம்மளோட பேஸ் மாடலில் வராது. இது வந்து அசார்ட் லைட்டு, அப்புறம் அங்கே இருக்குது பாருங்க, அங்கே ஒரு ஏசி வந்துட்டு, அப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஏசி வந்துட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நான் காட்டுறேன் கொடுமா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து டாப் மாடலில் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். டோர் ஓப்பனில் இருக்கா, டோர் ஓப்பனில் இருக்கும் பாரு, டோர் ஓப்பனில் இருக்கா, ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இண்டிகேட் பாருங்கள், டோர் ஓப்பன் பண்ணியிருக்க மாதிரி காட்டும் பாருங்கள். இந்த காட்டுதா, டோர் ஓப்பனில் இருக்க மாதிரி. இதுவே வந்து டாப் மாடலாக இருந்தால் இங்கே ஒரு கார் சிம்பிள் போட்டு இதிலே வந்து எந்த டோர் ஓப்பனாக இருக்கோ அது ஓப்பன்லேயே காட்டும். அந்த ஒரு ஃபீச்சர் வந்து அந்த டிஸ்பிளே வந்து அதில் நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்ம திருப்பூர் மோகன் அண்ணா சொல்கிற மாதிரி காசுக்கேற்ற பணியாக இருந்தானமா கிடைக்கும், என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி நம்ம கொடுத்த காசுக்கு என்னவோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நமக்கு இது ஓகே தான், பெட்டர். ஓகே, இதுல வந்து லைட் வந்து இக்னிஸ்ல வந்து இந்த இடத்துல. ஏமா நீ இருமா, இன்னும் நான் ஃப்ரெண்டே முடிக்கலமா, ஏமா உனக்கு எதுவும் அவசரமாமா? ஆமா, ரொம்ப லேட் ஆகுதுல. லேட்லாம் இல்லம்மா, ஏமா இருமா சொல்லலாம், ஏசில தானே உட்காந்துருக்கேன், இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு அப்படியா, மணிக்கணக்காக போகுமா? சரி ஓகேங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நீ இதை எப்படி இல்லை நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இது. அப்புறம் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு ஆமாம், ஆட்டோ ஸ்டார்ட் ஆஃப் தான். இதை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா எரியுதா, இப்போ வந்து இது ஆஃபில் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆயிடுச்சா? இந்த ஃபியூச்சர் எதுக்கு அப்படின்னா, சிக்னல் விழுகும்போது நம்ம சிக்னல் வந்து ரொம்ப பாயிண்ட் ஓடிட்டுருக்கு அப்படின்னா நம்ம காரை நியூட்ரலில் போட்டு ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டோம் அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஏசியில் வந்து ஃபேன் மட்டும் ஓடும், கம்ப்ரஸர் ஓடாது. ஸோ ஏன் அப்படின்னா இது ஒரு சின்ன பெட்ரோல் சேவிங்காக. ஸோ நீங்கள் திருப்பி காரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கிளச்சில் காலை லேசாக வச்சிங்கனாலே போகும், ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்காக தான் இதை உங்களுக்கு தேவைன்னா எனேபிள் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல். நமக்கு வந்து அந்த 4 வீலுமே வந்து ஸ்லிப் ஆகாமல் மழை டைம், அந்த பனி டைம், அந்த மாதிரி டயத்தில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு இது வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோர், இந்த பக்கம் டோரில் வந்து அந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் வராது, டம்மி வச்சுருக்காங்க. நம்ம தேவை அப்படின்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டோரையுமே வந்து குழந்தைங்கள் வந்து அனாவசியமாக டோரை வந்து கண்ணாடியை க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் மொத்தமாக லாக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டோரும் ஓப்பன், உள்ளே இருந்தே ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் இறங்குதா அதுக்கு. ஸோ டிரைவர் சீட்டுக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக் நம்ம கிளிக் பண்ணி ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அப் ஆகும். அது மற்ற 3மே வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணியே வச்சு எவ்வளோ தூரம் வச்சுருக்கோமோ அவ்வளோ தூரம் தான் இறங்கும். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணியே வச்சுருந்தா தான் ஏறும். ஓகே, அவ்வளோதான். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் ரிவ்யூ எடுத்து தான் எனக்கே சில விஷயங்கள்லாம் தெரியுது. நான் நிறைய கார் ரிவ்யூ பார்ப்பேன்டே, அதனால் வந்து பார்த்து பண்ணுறேன். அப்புறம் வந்து இங்கே பக்கமும் அதே மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம வேணும் அப்படின்னா நம்ம லெதர் வச்சுக்கலாம், சீட்டோட கவருக்கு தகுந்த மாதிரி. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டியூட்ரு, இதை நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வச்சுருக்கேன், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 4 ஸ்பீக்கருமே, டோர் ஸ்பீக்கருமே வந்து நான் வந்து JPL போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கு பாருங்கள் மிரர், இது வந்து நைட் டைம், இது டே டைம். ஓகேவா, தெரியுதா? இது வந்து டே டைம், இது வந்து நைட் டைம். ஒரே மாதிரி தான் இருக்குது, நைட் டைம் டே டைம். நமக்கு நைட் டைம் வந்து இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி வர வண்டியோட வெளிச்சம் வந்து நமக்கு ஃபேஸில் கிளார் அடிக்காமல் அந்த வெளிச்சம் மட்டும் தெரியும், கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி இருக்கும். இது டே டைம். ஓகே, அவ்வளோதான்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேஷ் கேமரா. நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருந்தேன், அந்த காருக்கே வச்சுருந்தேன். அந்த டேஷ் கேமராவை கழட்டி நான் இதே காருக்கும் ஃபிட் பண்ணி வச்சிட்டேன். அதோடைய கனெக்ஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சுற்றி இதில் வந்துடும், இங்கே வந்துடுது. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சார்ஜரோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயோ சென்ட்டோ அந்த மாதிரி ஏதோ நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சார்ஜர். இங்கே ஒரே ஒரு யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. டாப் மாடல் வந்து இங்கேயும் வரும். இது பேஸ் மாடல்னால இங்கே இல்லை, இது மட்டும்தான். இதுலேருந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு கப் ஹோல்டர் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து சார்ஜர் போட்டுக்கலாம், யூஎஸ்பி 2 போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு 12 வோல்ட் ஜாக்கெட் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த இருக்குது பாருங்கள் கியர். இது வந்து ஷைனிங்காக அந்த ஷைனிங் மாடலில் வரும். பேஸ் மாடலுங்கிறதுனால சும்மா நமக்கு சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே, ஒரு ஹேண்ட் பிரேக்கு. இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேண்ட் ரெஸ்ட் கிடையாது. க்ளவ் பாக்ஸ் வந்து இக்னிஸில் உள்ள அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஏமா அப்படி தானே? அதில் வந்து ஒரு இதெல்லாம் நீ சொல்லுமா. ஆமாம் அதில் வந்து எப்படின்னா இங்கே ஒரு ட்ரை மாதிரி கொடுத்துருப்பாங்க மேலே. அதில் ஏதாவது ஃபைல் ஏதாவது வச்சுக்கலாம். ஃபைல் இல்லைங்க, மொபைல் வந்து வச்சுக்கலாம், உள்ளே வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் மொபைல் வைக்கவே முடியல. இந்த மாதிரி ஏதாவது டப்பா பாக்ஸ் தான் போட்டு அப்படி லாக் பண்ணிக்கலாம். ஆமாம், அதில் கிடக்கிற ஐட்டம்ஸை பாருங்க. பவுட்ரு, சீப்பு, இது என்ன மாதிரி க்ரீமு, அது ஒரு க்ரீமு, அங்கிட்ட ஒரு டப்பா, ஸ்டிக்கரு, அச்சா கோச்சா எல்லாம் கிடக்கு. அது அவ்வளோதான். ஓகேங்க. ஓகே, அப்புறம் காருக்கு வந்து இந்த மேட்டு வந்து ஃபுல் மேட்டு வந்து போட்டாங்க. அது வந்து ஷோரூமில் தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் கட் மேட்டும் கொடுத்தாங்க, அதுவும் ஷோரூமில் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, நம்ம வந்து நூடுல்ஸ் மேட் மாற்றணும், இல்லைன்னா 70 மேட்டு நம்ம போடணும். ஆமாம். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது, அங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது. 12 ஏர் பேக் தான் வண்டியில். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு தெரியலையாமா? சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டா? அதெல்லாம் எல்லாத்துலேயும் இருக்குது. ஓகே, இதை கேட்குறியா? இப்படி ஓகே, கரெக்டு தான், ஞாபகப்படுத்திட்டோமா? கரெக்டு, சூப்பர். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு மூவ் ஆகலாம். இதை வந்து சாய்ச்சிக்கலாம். இதை வந்து இந்த பாருங்கள், இப்படி பண்ணிக்கலாம், அப்புறம் இப்படி பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ண முடியாது. ஸ்டேரிங் டில்ட் மட்டும்தான் இருக்குது, டெலஸ்கோப்பிக் கிடையாது. ஓகேவா? டெலஸ்கோப்பிங்கிறது வந்து இப்படி வரும், அது வந்து டாப் மாடலில் இருக்குது. ஸோ அது இல்லை, டில்ட் மட்டும்தான் கிடக்கு. ஸோ நான் எப்போவுமே கீழே டவுன் பண்ணி தான் வச்சுருப்பேன். எனக்கு மேலே டவுன் பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. கீழே வச்சுருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு இருக்குது. இந்த கட்டு இது வந்து கொஞ்சம் நம்ம ஏறும்போது இறங்கும்போது கொஞ்சம் இடிக்காமல் இருக்கிறதுக்காக இது கொஞ்சம் மாடலாகவும் இருக்குது. ஓகே, ஒரு ஹாரன். இது பார்க்குறதுக்கு ஒரு குரோம் கொடுத்துருக்காங்க. அந்த குரோம்லேயே வந்து சுசுக்கியோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதானே? ஆமாம், டாப் மாடலில் வந்து இந்த இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லலை. சொல்ல மறந்த பற்றியா, கரெக்டாக சொல்கிற பற்றியா? இதுக்கு அடுத்து டெல்டா மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து அந்த சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பேஸ் மாடலில் வந்து இது கிடையாது. நம்ம அதிலேயே வந்துடுது. ஆமாம், தேவை அப்படின்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் டாப் மாடல், அதையும் தாண்டி டாப் மாடல் போயிட்டீங்க அப்படின்னா அதில் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும், எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஸ்டேரிங்கில். ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவும் இருக்காமா? வேறு அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் வந்து எந்த ஒரு மிரரும் கிடையாது. பேசஞ்சருக்கு இருக்காமா? பேசஞ்சருக்கும் மிரர் கிடையாது, இது சும்மா தான். ஓகே, அப்புறம் லைட்டு. லைட்டு வந்து இங்கே ஒரு லைட் வரும் டாப் மாடலில். ஸோ இங்கே நமக்கு வந்து பேஸ் மாடல் தான். இங்கே லைட்டு கிடையாது, இங்கே மட்டும்தான் லைட்டு. இதுவுமே வந்து ஹாலஜன் அந்த இதில் தான் கொடுத்துருந்தாங்க, எல்லோ கலர் ஹாலஜனு. நான் வந்து ஒயிட் மாற்றிருக்கேன், நல்லா பவராக இருக்குது. ஆமாம், சென்ட்ரு சீட்டுக்கு வந்து அது கார்லேயே சென்ட்ரு பிளேஸில் வந்து இந்த லைட் இருக்குது. ஆமாம், இது வந்து ரீடிங் பல்ப். ஓகேவா? ரீடிங் பல்ப்னா எதுக்கு? என்ன ரீடிங் பல்ப்னா இப்போ நீ ஓனரு, நீ வந்து அங்கே உட்காந்துருக்க, இப்போ டக்குன்னு ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிற, டக்குன்னு ஒரு கலெக்டருக்கு படிக்கிற, அப்புறம் டக்குன்னு உட்காந்து படிக்கிற. அந்த லைட் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா? எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. சரி, ஓகே, ரொம்ப நேரம் உள்ள உட்காந்தாச்சு, வெளியே வாங்க. ஏசி ஆஃப். ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம சீட் கவர் வந்து இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் சீட் கவர் போட்டேன். ஸோ ஒரு நார்மலான மெட்டீரியல் தான் போட்டேன். ஓகே, நான் வந்து என் சீட்டில் இருந்து சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு. இங்கிலீஷில் வந்து அந்தளவுக்கு எனக்கு கஷ்டம் தெரியாது, ஏன்னா வண்டி கொஞ்சம் ஹைட்டான வண்டி, அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம் தெரியாது. ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இறங்குறது வர இருங்க, இந்த சைடு வந்து அவனுக்கு தெரியாதுதா? இறங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்படிலாம் பண்ணி தான் இறங்க வேண்டியிருக்கு. இது வந்து நான் ஸ்டேரிங் இப்படி தான் வச்சுருக்கேன். ஒரு வேளை நான் இப்படி வச்சிட்டா கூட ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அடிக்கடி இப்படி பண்ண முடியாதுல்ல, அதனால் வந்து நான் டவுன் பண்ணியே வச்சுக்கிறேன். ஓகேவா? இறங்குறது மட்டும் அவ்வளோதான், கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே,
என்ன முடிஞ்சுதா? இருமா ஆமாம் இருக்குமா. என்ன ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரோட இன்ஜின் முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டோம். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இக்னிஸ் வந்து கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும், இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இதுவும் ஓகே. இந்த நம்ம இக்னிஸ் நம்ம பலினோவோட இன்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் 1200 சிசி 1200 சிசி 4 சிலிண்டர் இன்ஜினு. அந்த ரிஃபைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 4 சிலிண்டரு செம்மையாக இருக்கும். உண்மையாகவே சூப்பராக இருக்கும் வண்டி. அந்த எந்த ஒரு வைப்ரேஷனும் எதுவுமே தெரியாது. வண்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அந்த ஒரு ஃபீல் கூட தெரியாது. நம்ம அந்த மீட்டரை பார்த்தா மட்டும்தான் நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. நேச்சுரலி ஆஸ்பெக்ட் இன்ஜினு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 88 இக்னிஸ் வந்து 82ன்னு நினைக்கிறேன். இது வந்து 88 89 பிஹெச். டார்க் வந்து பார்த்திங்கன்னா 114 Nm டார்க் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஸோ தப்பாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லாமல் உள்ளாமா இல்லை, அந்த இதில் வந்து கீழே வந்து பாக்ஸ் வந்துடும். இக்னிஸில் வந்து கீழே மண் வந்து அப்படியே தெரியும். அந்த இன்ஜின் கார்டு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பக்கம்லாம் தெரிய தான் செய்யுது. ஓரளவுக்கு வந்து எடுத்தோடனே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இன்ஜின் இவ்வளோ நேரம் ஓடிட்டு இருந்துச்சு. இவ்வளோ கொஞ்சம் நீட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸாக தான் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் அந்த சிஸ்டம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இது. ஓகே, அவ்வளோதான். வேறு என்னம்மா? வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து அந்த வைப்பர் வாட்டர் ஊற்றுறதுக்கு. இது ஆயில், அந்த ஆயில், இந்த ஆயில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஓகே, அவ்வளோதான். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஓகே, சவுண்ட் ப்ரூஃபே ஓகே நார்மலாக தான் இருக்குது. ஆனாலும் தேவையில்லை. இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக தாங்க இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டீங்க. என்னது? டயருடைய ஏர் லெவல். டயருடைய ஏர் லெவல் வந்து 4 வீலுக்குமே 29.29. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பெட்ரோல் கெப்பாசிட்டி 37 லிட்டர் பெட்ரோல் கெப்பாசிட்டி. ஓகே, அவ்வளோதாங்க, எல்லாம் சொல்லிட்டேன். ஷார்க் பின் ஆண்டனா வராது. ஸோ நார்மல் ஆண்டனா தான் வரும். நமக்கு தேவை அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் கொடுத்து ஷார்க் பின் ஆண்டனா வச்சுக்கலாம். ஷார்க் பின் ஆண்டனா அப்படிங்கிறது வந்து எந்த மாடலுக்குமே வராது, எல்லா மாடலுக்குமே சேம் இதே ஆண்டனா தான். ஓகே, அவ்வளோதான். வேறு என்னம்மா? வேறு ஏதாவது உன்னுடைய தரப்பில் வேறு ஏதாவது இருக்காமா? ஓகே, நம்ம கார் ரிவ்யூ கேட்டவங்க நிறைய பேர் அந்த கமெண்ட்டில், அதில் முக்கியமான ஒரு கமெண்ட்டை வந்து நான் படிக்கிறேன். அவங்க நேம் வந்து பார்த்திபன் காயத்ரி. ஹாய் ப்ரோ, நீங்கள் இக்னிஸ் வாங்கினப்போவே பலினோ வாங்கணும்னு சொன்னீங்களே, பட்ஜெட் ப்ராப்ளம் வாங்க முடியலன்னு சொன்னீங்க ப்ரோ. அப்பதிலேருந்து பலினோ வாங்கணும்னு இருந்தேன். அப்போலேருந்து பலினோ வாங்கணும்னு இருந்தாங்களாம். இப்போ நம்ம பலினோ வாங்கின உடனே அவங்களும் புக் பண்ணி பலினோ சிக்மா வாங்கிட்டேன் ப்ரோ. வெயிட்டிங் ஃபார் கார் ரிவ்யூ வீடியோஸ் ப்ளீஸ்னு சொல்லியிருக்காங்க. சேம் அவங்க டிபிலையுமே இதே ப்ளூ கலர் இது நெக்ஸா ப்ரீமியம் என்னது சொல்லுவீங்க? நெக்ஸா ப்ரீமியம் ஹேட்ச்பேக். அது இதுதான் நெக்ஸாவுடைய கலர் அப்படின்னு கூட சொன்னாங்க. இல்லை, இந்த பலினோவில் வந்து அதிக சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ளூ கலர் தான். ஓகே, அந்த பாத்தியம்மன் அண்ணாவுக்கும் அந்த காயத்ரி சிஸ்டருக்கும் கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் அப்புறம் கார் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்க. கார் சூப்பராக இருக்குது. கார் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, அந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒர்த்தான வெஹிக்கிள் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம காரோடைய ரேட் என்ன, எவ்வளோ இனிஷியல் அமௌண்ட் கட்டணும், எவ்வளோ வந்து மந்த்லி இஎம்ஐ அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறோம். ஸோ நம்ம காரோடைய இனிஷியல் அமௌண்ட்டுக்கு முன்னாடி காரோடைய இன்வாய்ஸ் ரேட் என்னம்மா? இன்வாய்ஸ் ரேட்டில் ஆன் ரோடு ரேட்டு 8,27,000 8,27,000 ரூபா ஆன் ரோடு ரேட்டு நம்ம வண்டி. ஸோ இதில் வந்து எங்களுக்கு ஆஃபர் அது இது எங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், பொதுவாகவே அந்த காருக்கு எங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரு, அப்புறம் கஸ்டமர் ஆஃபரு, அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் அதெல்லாம் போக எவ்வளோமா? 7,80,000. 7,80,000. கரெக்டாக சொல்கிறேன்னா? கரெக்டு தான். 7,80,000. 7,80,000 வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் 7,80,000 நாங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி இருக்குல்ல அதுவும் போட்டு கொடுத்துருக்காங்க. 5 வருஷ வாரண்ட்டி, 1,40,000 கிலோமீட்டர், அதுவும் சேர்த்து 7,80,000 ரூபா. ஓகே, இதுதான் வாரண்டி போட்டிருக்கோம். இதுதான் வந்து வெஹிக்கிளோட ரேட்டு. நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணி கொடுத்த அமௌண்ட் வந்து இதுதான். இதில் வந்து ஒளிவு மறைவு 5 ரூபா 10 ரூபா நாங்கள் கம்மி பண்ணி கூட சொல்லலை. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. முக்கியமாக வந்து அவங்க வந்து பலினோ
நெக்ஸாவில் அப்புறம் நிறைய கார் பேர் சொல்லியிருந்தாங்க. வாங்க நாங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கோம், நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நாங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு ஷோரூமில் மட்டும் நாங்கள் கேட்க கிடையாது. நாங்கள் கோயம்புத்தூர் 2-3 ஷோரூமில் ரேட்டு விசாரித்தோம். அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்த ரேட்டும் 2 ஷோரூம்லையுமே சேம் ரேட்டு தான். இவர் அப்போவே சொன்னாங்க, நீ 10 ஷோரூம்லையுமே கேட்டாலும் இவங்க வந்து ஒரே ரேட்டை தான் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொன்னாங்க. ஆனால் 2 ஷோரூம்லையும் கேட்டுமே எங்களுக்கு 2 ஷோரூம்லையுமே எதாவது பண்ணி கொடுத்தாங்க. ஒரு சிலவங்க வந்து அந்த வாரண்ட்டி எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக சொன்னாங்க. இவங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்து இந்த அமௌண்ட்டு சொன்னாங்க. 3 லட்ச ரூபா இந்த வண்டிக்கு இன்சியல் பண்ணோம், அவ்வளோதான். 5 வருஷம் லோன் ப்ராசஸ் இந்த வண்டிக்கு இருக்குது. 5 வருஷத்துக்கும் வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து 10,300 சம்திங், 80 ரூபாயோ 40 ரூபாயோ நினைக்கிறேன், அவ்வளோதான். நான் கூட 4 வருஷத்துக்கு போல சொன்னேன். 4 வருஷத்துங்கிற போது எங்களுக்கு வந்து 14. ஆமாம், இல்லை நம்மளோட ஃபேமிலிக்கு நம்மளோட மந்த்லி இன்கம்மை தாண்டி போயிடும். ஓகேங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு ரீசேல் வண்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாருதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் 4 சிலிண்டர் கட் பண்ணிட்டு 3 சிலிண்டர் போடுறாங்க. ஸோ அதனால தான் இந்த வண்டிக்கும் 3 சிலிண்டர் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் நான் வந்து சீக்கிரமே எடுத்தேன். இல்லைனா அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்க மாட்டேன். இன்னொரு 4 மாதமோ 5 மாதமோ வச்சிருந்து தான் மாற்றிருப்பேன். ஸோ ஒரு வேளை மார்ச் ஏப்ரலில் வந்து அந்த மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னா, நான் அதை 3 சிலிண்டர் ஆக்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இக்னிஸ் தான் வச்சுருப்பேன், பலினோ வந்து போயிருக்க மாட்டேன். 4 சிலிண்டர் வண்டி எனக்கு அந்த 4 சிலிண்டர் அந்த 1200 சிசி நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை விட இன்ஜின் பெஸ்ட்டான இன்ஜின்லாம் இல்லையான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இதோட பெஸ்ட்டான இன்ஜின்லாம் இருக்குது, டர்போ இன்ஜின்லாம் இருக்குது. அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நம்மளுடைய பேக்ரவுண்டுக்கு மெயின்டெனன்ஸும் லோவாக இருக்கணும். ஒரு மேக்ஸிமம் ஒரு குறைஞ்ச அளவுக்காவது நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டாங்க, இக்னிஸ் தான் பெஸ்ட் வண்டி, பலினோ வேஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லை, அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி பலினோ வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ் தான், ஆனால் இது நல்ல வெயிட்டான வண்டி. நல்ல அதெல்லாம் அமைக்க பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், சூப்பராகவே இருக்குது. ஓகேங்க, அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டோம். இது வந்து உங்களுக்கு அந்த கமெண்ட் நாங்கள் பேசுனது எதுவும் புரியலையா, இல்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு கார் ரிவ்யூவர் கிடையாது. கார் ரிவ்யூ பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க டக்குன்னு இதுக்கு அடுத்து இதை சொல்லணும், இதுக்கு அடுத்து இதை சொல்லணும், அப்படி எப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அப்படி கிடையாது. அதனால் வந்து கொஞ்சம் விஷயம் வந்து நாங்கள் சொல்லியிருப்போம், ஒரு சில விஷயங்கள் நம்ம மறந்துருக்கலாம். அதனால வந்து நைட் ட்ராவல் இப்போ நாங்கள் வண்டியில் வந்து போகையில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேட்ட கமெண்ட் ரிப்ளை வேறு எதுக்காவது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏதோ ஏனோ தானே ஏதோ ஒரு வீடியோ ஏதாவது சொல்கிறோம், பட் உங்களுக்கு வந்து இதை வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா, கார் ரிவ்யூன்னு கேட்டிங்களே, இது வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுதான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக திரும்பவும் கேளுங்க, திரும்பவும் கண்டிப்பாக நான் வீடியோஸ் எடுக்கலன்னா கமெண்ட் ரிப்ளை கொடுக்குறேன், இல்லைனா கண்டிப்பாக வீடியோஸ்லேயே சொல்லிடுவோம். ஓகேங்க, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதோ இந்த காரை பற்றியும் சொல்லணும், இந்த டீட்டெயில்ஸும் சொல்லணும் அப்படிங்கிறனால வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. உண்மையாக அம்மு வந்து பேச ஆரம்பித்தாலே வீடியோ அதிகமாக தான் போகும். ஓகே, பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா? ஓகே, பாய். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே. பாய் மக்களேஸ். மக்களேஸ்.